வருஷத்தை கால்குலேட் பண்ணும்போது பிசி அண்ட் ஏடின்னு ரெண்டாக பிரித்து தான் கால்குலேட் பண்ணுறோம். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், உங்களுக்கே தெரியும். ஏடினா ஆனோ டோமினின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆனோ டோமினி லாட்டின் மொழியில் இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்னு அர்த்தம். கிபி 555வது வருஷத்தில் தான் இந்த கேலண்டர் முறையை ரெண்டாக பிரிக்கிறத கண்டுபிடிச்சது டைனசிஸ் எக்ஸைடஸ் அப்படிங்கிற ஒரு ஆள். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மாடர்ன் கிரெகோரியன் கேலண்டர் நம்ம வடிவமைக்கப்பட்டு இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் தான் வேர்ல்டு வைடு அதிகமான பாப்புலேஷன் இருந்ததுனாலையும் இது சன்னுடைய ரெவல்யூஷனை பொறுத்து இந்த கேலண்டர் அமைஞ்சதுனாலையும் வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இது ஒரு மதத்தை பேஸ் பண்ணி இருக்குங்கிறதுனால இன்னும் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இதே வருஷத்தை அடிப்படையாக வச்சு, அதாவது 0 அப்படிங்கிற வருஷத்தை அடிப்படையாக வச்சு காமன் எரா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2025 ஏடி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 2025 காமன் எரா, அதாவது சிஇ அப்படின்னு எழுதலான்றதை வேர்ல்டு வைடாக இந்த அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ பிசிஇ அப்படிங்கிறது பிஃபோர் 0 இயர், அதாவது அந்த வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படுது. இப்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று கால்குலேட் பண்ணுறாங்க. இது நம்ம கிரெகோரியன் கேலண்டருக்கு 31 வருஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா வரும். இப்போ 2025 2025 31 நீங்கள் கூட்டினீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது திருவள்ளுவர் ஆண்டின்படி 2056. இது 1971லேருந்தே தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்துருச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பிசி அதாவது கிமு 31வது வருஷத்தில் தான் திருவள்ளுவர் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் திருவள்ளுவர் பிறந்ததும் ஜீசஸ் பிறந்ததும் ஒரு எஸ்டிமேட் தான், யாருக்கும் கிளியராக எதுன்னு தெரியாது.